நண்பர்களே இன்னைக்கு சமையலுக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா. காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா அவல் விரவி எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன். ஒரு பக்கம் கிளீனிங் வேலை நடக்கிறனால இன்னொரு பக்கம் சோறு கறியோட சமையலை முடிச்சுக்க போகிறேன். சோறு வெந்துருச்சு. வெந்த சோறை வடித்து வைக்கவே மீன்காரனை மீன் கொண்டு வந்திருந்தாங்க. பனஞ்சாலை வாங்கின மீனை கையோட கழுவி எடுத்துக்கிட்டேன். இனி அதை கூட்டி எடுத்துடலாம் குழம்புக்கு. நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் மீன் குழம்பு ரெசிபி திரும்பவும் கேட்குறாங்க. அவங்களுக்காக மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரியா. ஃபஸ்ட்டு தேங்காய் அரைப்பு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு சின்ன உள்ளி, வெளுத்துள்ளி, ஜீரகம், நல்ல மிளகு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நல்ல மிளகு இல்லை. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, அடுத்தால தேவைக்கு உப்பு, ஓமம் வந்தயம் பொடிச்சு வச்சுருந்தா அதையும் கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. எல்லாம் சேர்த்துட்டு தேங்காயை நல்லா மசி போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இனிமேல் குழம்ப கூட்டி எடுத்துடலாம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா பனஞ்சாலை தான் எடுத்திருக்கேன். அது கூட தக்காளி, பச்சை மிளகாய், மாங்காய், முருங்கைக்காய், கத்தரிக்காய் இது இருந்தால் சேர்த்துக்கலாம். சிலர் கத்தரிக்காய் சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் கிடச்சா சேர்த்துப்போம். இன்றைக்கி கத்தரிக்காய் இருந்தனால பாதி கத்தரிக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்தால அரைச்ச அரப்பு சேர்த்து அரப்பு கழுவின தண்ணி, புளிக்கு அரைச்சி வச்ச தண்ணி அதையும் சேர்த்து நல்லா மீன் குழம்ப குழப்பி விட்டுறணும். குழப்பி எடுத்த மீன் குழம்ப அப்படியே அடுப்பில் அலேக்க தூக்கி வச்சு கொதிக்க விட்டு நல்லா கொதித்த பிறகு கருவேப்பிலை தூவி கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் நண்பர்களே. இதுதான் எங்கள் கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.